சார் நீங்க பண்ணிடுங்க, நான் இனிமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் சார். அதே போல ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது போல இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் அவருடன் நான் நேரடியாக பழகியதில்லை. ஆனால் பல வழிகளில் அவரை பற்றிய செய்திகளை கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு சேலத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஏரோஸ்பேஸ், அதனுடைய நிறுவனர் அவர் தன்னுடைய மனைவியினுடைய உயர்வுக்கு மிகவும் காரணமாக இருக்கிறார். ஆக அவர் ஒரு நல்ல மனைவி, அதையும் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி அழகான 2 பெண் குழந்தைகள், அவர்களின் மூலமாக கிடைத்த மருமகன் என்கின்ற புதிய உறவு, பாட்டி என்கின்ற உறவு, ஆக நல்ல தாயாக, நல்ல மாமியாராக, நல்ல பாட்டியாக, ஆக எல்லா விதத்திலும் ஒரு மிகச்சிறந்த பெண்மணியாக உங்களுக்கெல்லாம் மற்ற எல்லாத்திலும் இருந்தாலும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? படிப்பு என்பது நமக்கு சுதந்திரத்தை தருகிறது. அந்த சுதந்திரம் என்றால் வேறு மாதிரியான சுதந்திரமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை குழந்தைகளே. நாம் நம்முடைய கடமைகளில் இருந்து, பொறுப்புகளில் இருந்து தவறாமல் எப்பொழுதும் சரியாக இருந்தால்தான் அந்த சுதந்திரம் சரியாக பயன்படுத்தப்படும். அதற்கு ஒரு வாழும் உதாரணமாக நாம் இங்க அன்பரசு நடத்த பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல வேலை செய்யும் போது நம்முடைய சக பணியாளர்களிடம் நாம் எப்படி பழகுகிறோம் என்பதை பொறுத்துத்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இங்க பிரின்சிபலா வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஆனாலும் சேலம் 7 அரசு கலைக்கல்லூரியில் இருந்தும் ராசிபுரம் கலைக்கல்லூரியில் இருந்தும் பேராசிரியர்கள் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவர் ஒரு மிகச்சிறந்த துறை தலைவராக சக பேராசிரியர்களிடம் அன்பு காட்டுகின்ற மனிதராக அவர் இருந்திருக்கின்றார். ஆக அந்த வகையிலும் அவர் ஒரு சிறந்த உதாரணம். அதுக்கப்புறம் இந்த 1.5 வருடங்களில் முதல்வராக இந்த கல்லூரியிலே அவர் செய்த பணிகளை பேராசிரியர்களும் மாணவர்களும் சொன்னீர்கள். ஆக நாம் இங்க 1 மாசம் இருப்போமோ, 6 மாசம் இருப்போமோ, 1.5 வருடங்கள் இருக்கிறோமோ, அந்த இடத்தில் நம்முடைய பெயரை நிலைநிறுத்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு உள்ள ஒரு முதல்வராக அவரை நான் பார்க்கிறேன். ஆக எல்லா வகையிலும் அவர் ஒரு சிறந்த நபராக, பெண்மணியாக, பேராசிரியராக, மகளாக, எதிரையுமே குறை சொல்ல முடியாத அளவில் சொல்லுவார். என்னை சில வரங்கள் கேட்கிறேன், உங்க சில வரத்தை நான் கேட்கிறேன், அதை இன்றே நேரில் எனக்கு தந்தருளல் வேண்டும். என்னெல்லாம் அவன் கேட்பான் அப்படின்னா, முன்னை வினைகள் மூலாக இன்றே தீர்த்தல் வேண்டும். 2வது, எனக்கு எந்தவித மன துயரமும் இல்லாமல் இருக்க வேண்டும். சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். தெளிவான மதி வேண்டும், அறிவு வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞன் கேட்பதை நான் இன்னைக்கு வந்து அன்பரசு மேடத்திற்கு இவையெல்லாம் கடவுள் அருள வேண்டும். ஏற்கனவே இருக்கும் சிறந்த மதி இருந்தாலும் அது இன்னும் தெளிவு பெற்ற நல்மதியாக வருங்கால மாணவ சமுதாயத்திற்கு உதவ வேண்டும். குடும்பத்திலே எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். ஆரோக்கியம் என்பது இருக்க வேண்டும். மன நிம்மதி என்பது இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் அந்த இறை அருள் மேடத்துக்கு கொடுக்கணும். இது தவிர நான் எப்பொழுதும் வழிபடும் அபிராமி அம்மையை நினைத்து, உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான், மேடத்துக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தலையாத கல்வியும், குறையாத செல்வமும், ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத இளமையும், குன்றாத வளமையும், கழுப்பிடி இல்லாத உடலும், சரியாத கனவும், கண்பகலாத துணையும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், ஒரு தடைகள் வராத கொடையும், போராத போலும், தொலையாத நிதியமும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துயரின் பாதத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய இந்த அனைவருக்கும் இந்த 16 செல்வங்கள் கிடைப்பதற்கு என்னுடைய வேண்டுதல்களை நான் நினைக்கிறேன். நன்றி.
எம் ஆங்கில புலமைவாதி தமிழ் ஆளுமை கம்பீர குரலில் புகழ்ந்ததை நாம் கண்கூடாக பார்க்கும் காட்சி கண்ணுக்கு இனிமையானதே. அவரின் புகழ்ச்சி வெறும் புகழ்ச்சி என்று உண்மையை கண்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற சொல்லுக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர் நம் முதல்வர் அம்மா அவர்கள் என்று புகழ்ந்த முனைவர் செண்பகலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். அடுத்தபடியாக இரட்டை கிழமையாய் நின்று இணைந்தே பொருள் தந்தும் பிரிந்தால் பொருள் தராமல் விளங்கும் அன்பான தோழியாம் எடப்பாடி கல்லூரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வரும் நமது கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களின் நெருங்கிய தோழியுமான முனைவர் தமிழரசி அம்மா அவர்களை பாராட்டுரை வழங்கிட மாணவர்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கல்லூரி மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே அறிமுகமான நபர். இன்றைக்கு முதல்வருடைய சிறப்பான பணிக்கான ஒரு பாராட்டு விழாக்கான நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வில் அவங்களுடைய உச்ச தோழியா என்ன அழைச்சிருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசி சென்ற செண்பகலட்சுமி அம்மா சொன்னாங்க இல்லையா, 96 பேட்ச்ல நாங்க எல்லாரும் ஒன்னா ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. எஸ், இட் இஸ் ட்ரூ. 96ல நாங்கள் ராசிபுரம் கல்லூரியில் ஒரே நாள் பணியில் சேர்ந்தோம். நான் மட்டும் இல்லை, என்னோட நண்பரசி அம்மா வந்திருக்காங்க, முனைவர் குந்தவி, ஷீலா டேனியல் அப்படின்ட்டு நாங்கள் 4 பேர். மேடம் வந்து ஒரு 6 months பின்னாடி என் கூட ஜாயின் பண்ணாங்க. ஷீலா டேனியல் அவங்க. நாங்கள் 3 பேர் வந்து அந்த 96ல ஜாயின் பண்ணோம். அப்போ அந்த அடுத்து நீங்க பேசுறீங்களா? இருங்க, என்னன்னு கேட்டு வரணும். யாரை விட்டுங்க. நாங்க ஜாயின் பண்ண வருஷம் கஸ்தூரி பாய். அம்மா அப்போ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண பசங்க பாத்தீங்க. சார் என்ன சொல்றாருன்னு கேட்டு வாங்களே. ஒரு ஸ்டூடண்ட் அவர் பேர். அடுத்து யாரை கூப்பிடணும்? அந்த ஸ்டூடண்ட் அதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் மாணவர் சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 36 ஆகும். அப்போ அந்த 36 ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1 year டியூரேஷன் அந்த கல்லூரியில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இது எங்களால் மட்டும் அப்படின்னு நான் சொல்லலை. அதே போல பிற துறைகளில் நிறைய ஆசிரியர்கள் வந்து அப்போ பணியில் சேர்ந்தாங்க. ஸோ ஒரு அரசு கல்லூரி அப்படிங்கிற போது அங்கே வந்து ஆசிரியர்கள் குறைபாடு இருந்தது அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான சூழல் தான். எங்களுடைய நல்ல நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அங்கே போன சமயம் இன்னும் நிறைய டீச்சர்ஸும் ஜாயின் பண்ணாங்க. அதனால நிறைய மாணவர்களோட வருகை வந்து கல்லூரிக்கு அதிகமாச்சு. ஸோ அது நாங்கள் எல்லாரும் அப்போ தான் புதுசாக பணியில் சேர்ந்ததுனால நியூ ப்ரூம் ஸ்வீப்ஸ் வெல் இல்லையா. அதனால we all did our duty with much of responsibility, love for the profession and passion for the subject. இந்த மாதிரி அப்படியே ஆசையாக நாங்கள் எல்லாம் we handled the classes. We couldn't forget those days. We were a happy lot. உண்மையிலுமே நாங்கள் ராசிபுரம் காலேஜில் இருந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் அவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் சச் அ குட் கோல்டன் பீரியட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் வாட் யூ கால் அஸ் ஒரு ஜஸ்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை. அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு அப்படிங்கிறது இருந்தது. We were not just co-workers. நாங்கள் ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நாங்கெல்லாம் அந்த கல்லூரியை ஸ்வீகரிச்சோம். ஸோ அது எங்களோட காலேஜ், எங்கள் பசங்க. அதனால நாங்கள் அது we never felt it as a work place. அது ஒர்க் பிளேஸ்லேயே நாங்கள் நினச்சிக்க மாட்டோம். இன்னும் ஒன் மோர் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் we were like minded. அது ரொம்ப ரொம்ப இருக்கும். ரொம்ப லைக் மைண்டட் பீப்புள், ஒரே மாதிரியான எண்ணங்கள். எங்கள் 3 பேர் முதல்ல நாங்கள் 3 பேர் போயிட்டோம் இல்லையா, மேடம், நான், ஷீலா டேனியல். எங்கள் 3 பேரில் ஷீலா டேனியல் மேடம் கொஞ்சம்
will not express that easily. It will be there in my mind and I will not reveal that easily. சட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பி சிமிலர். ஏதாவது ஒரு டிஸ்கஷனோ இல்லை ஒரு ஒப்பீனியனோ பேசணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எங்களுக்கு வேற சொல்லும்போது சேம் தாட். ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு கேட்டு இன்டர்வியூ பண்ணாலும் அதே பதில் வந்துடும். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். 2003 வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்டபர்னாக ஹேண்டில் பண்ணிச்சு ஒரு ஸ்ட்ரைக் பீரியட். அந்த சமயத்தில் அந்த ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி அசோசியேஷன் கருத்து கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த காலேஜில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங் அசோசியேஷன்ஸ் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா வித்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. மேடமை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை வித்ராலாம் பண்ண வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி என்ன கூப்பிட்டு கேட்டப்பையும் நானும் அதே தான் சொன்னேன். இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஸ்ட்ரைக் பீரியடில், நம்ம வித்ரா பண்ணக்கூடாது, we have to fight it out till the end அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லீடர்ஸ் நமக்காக ஃபைட் பண்ணதுக்கான நம்மளோட லீடர்ஸ் தேர் இம்ப்ரெசன்ட். அவங்கெல்லாம் இம்ப்ரெசன்ட். அவங்க ஸ்டேட்டஸ் என்னன்னே தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில நாங்கள் பின்வாங்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிற கருத்தை தான் ரெண்டு பேரும் சொன்னோம். இதை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இல்லை. என்ன சொல்றாங்க? அவங்கள தனியாக கூப்பிட்டு கேட்காங்க, என்ன தனியாக கூப்பிட்டு கேட்காங்க, ரெண்டு பேரும் ஆஃபீஸர். ஸோ இது வந்து இட் இஸ் I think it is the gift or a divine blessing. ABS காலேஜ்ல இருந்து சார் The relationship between Dr. Anbudh Madam and myself is not ABS காலேஜ்ல இருந்து வந்திருக்காரு சார். ஒரு பேர் என்ன சார்? இன்னொரு நிறுவனர் நட்பு பேசும்போது ABS கல்வி நிறுவனர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு இயல்பாக அமைஞ்சிருக்காங்க. நமக்கான உறவுகள் எல்லாமே இயல்பாக அமைஞ்சிருக்காங்க. நம்ம தேடி சேர்த்துக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா நட்பு மட்டும்தான். அந்த நட்பை ஆராய்ந்து தேர்ந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி பெரிய தேர்வோ பெரிய ரீசனிங் ஒன்றும் நடக்கவே அவங்களுக்கு என்னை அவங்க ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டாங்க, நான் அவங்கள என்னோட ஃப்ரெண்ட். ஸோ பழகிற விதத்துல ரெண்டு பேருக்குமே எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும். அதனால it continued for a long time, even up to this day. 28 years ஆகுது. இதில் சில பேர் எங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி ரெண்டு விமன் வந்து இப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள சண்டையே வராதா, சண்டையே வந்தது இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. சண்டைலாம் வராமல் இருக்கும்னு சொல்ல முடியாது. சண்டை இல்லை, ஆக்சுவலி நாங்கள் சண்டைலாம் போட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளைங்களா சண்டை போட்டுக்கிறதுக்கு. ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், சம்டைம்ஸ் வரும். ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து அதை அப்படியே இட்ஸ் ஓகே அப்படின்னு ஓகே இவங்க சொல்றது சரி ஏற்றுக்கும். இந்த மாதிரி எங்க ரெண்டே சுச்சுவேஷன் தான் வந்து சுச்சுவேஷன் மட்டும் தான் அப்படி வந்துச்சு. சரியா? ஸோ இப்போ மேம் பேசினாங்க இல்லையா, செல்வகலட்சுமி மேடம், அவங்களுடைய எல்லா பரிமாணங்களையும் அவங்க சொல்றாங்க. பன்முக தன்மை அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டாங்க. She is really a blessing and a gift to the family, and she is a gift to the academics, and she is a gift to the administration, and she is a devoted and great soul, such a great human being who could forgive all the people and has divine blessings also. I consider her always a great soul. அவங்கள எப்போ பார்த்தாலும் நான் ஒரு மனுஷியாக பார்க்கவே மாட்டேன். ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்க பர்சன் மாதிரி நான் பார்க்கவே இல்லை. ஐ நெவர் லுக் அட் ஹர் லைக் தட். எனக்கு அவங்க எப்போ என் கண்ணுக்கு அவங்க ஒரு உயர்ந்த சோல், உயர்ந்த உன்னதமான ஆன்மா அப்படிதான் தெரிவாங்க எனக்கு அவங்க. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் வி ஹேவ் டில் டேட் அண்ட் ஐ வுட் லைக் டு செரிஷ் இட் நவ். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல எப்போ ஒரே இடத்துல தான் இருந்திருக்கோம், ஒரே இடத்துல வேலை பார்த்தோம். அவங்க சேலம் 7th வந்தபோது எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க, ஒரு 6 months முன்னாடி. அதுக்கப்புறம் 6 months எனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நானும் இந்த காலேஜ் வந்தேன். வி கண்டினியூட் அவர் ஜர்னி ஆஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது எப்போ மறுபடியும் நாங்கள் தெரியறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல்ஷிப் வந்து தான் எங்களை பிடிச்சது.
ஸோ இவங்க வந்து பாப்புலேட்டி பற்றி வந்துட்டாங்க, நான் கள்ளக்குறிச்சி போக வேண்டியது. கள்ளக்குறிச்சி அப்படின்னா வேற ரீஜனுக்கே நான் போயிட்டேன். அதனால அப்பயே நாங்கள் ஃபோனில் பேசிக்குவோம், நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஈவன் நவ் இப்பயும் நிறைய விஷயங்கள் நாங்கள் யூஸ் டு டிஸ்கஸ். ஸோ இது இந்த கல்லூரி சார்ந்த விஷயமா தான் இருக்கும். அது அவங்க என்கிட்ட சொல்லணும் கூட தேவையில்லை. அதே போல் எனக்கும் நிர்வாக சிக்கல்களோ ஏதாவது வராமல் இருக்காது, அல்லது முடிவெடுக்க வேண்டிய சூழல்கள் இல்லாமல் இருக்காது. அப்பயும் we seek her counsel, wise counsel. She is a wise counselor. ஸோ யார் நீங்கள் அவங்ககிட்ட போய் எது கேட்டீங்கன்னாலும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு அவங்க கவுன்சில் பண்ணுவாங்க. ஐ அட்மிட் அண்ட் அக்செப்ட் ஹர் ஆஸ் சச். அதனால நான் ஐ டோன்ட் ஹெசிடேட் டு சே தட். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் demeaning or it's something like below my dignity. I never thought like that. We are all sailing in the same boat. We are all here to complement each other in everyone's development and growth. We have to complement the other. அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் in whatever situation comes, we will be the same always. We will be always the same. அதான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நினைப்பாங்க the celebrity life அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆசைப்படாத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த செலிபிரிட்டி யார் இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் மேடம் வந்து 3 waysல செலிபிரிட்டியாக பார்ப்பேன். She is born in a family where her father is a celebrity and she joined hands with with a noble soul, a gentleman in her married life, who is also a celebrity in his profession, and she also is a celebrity by virtue of her talents, character, qualities and whatnot. She herself is a celebrity. She has attained this status only with sheer enthusiasm and her own self-will, the determination to achieve. The determination to achieve அப்படிங்கிறது அவங்ககிட்ட எப்பயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட். அது நான் ஒரு நாள் கூட தொய்வா நான் பார்த்ததே கிடையாது இவ்வளோ இயர்ஸ். இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஷீ இஸ் பெஸ்ட் இன் எவ்ரிதிங் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட லேப்சஸ் அப்படின்னு எதையுமே நான் பார்த்தது கிடையாது. ஐ ஹவ் நெவர் சீன் அ லேப்ஸ் இன் ஹர் வே ஆஃப் டீலிங் வித் பீப்புள் ஆர் திங்ஸ் வாட் எவர் இட் மே பி அப்படின்னா நான் அவங்கள பார்த்துருக்கேன். ஸோ வை டு ஐ டெல் ஆல் தீஸ் திங்ஸ்? Because as youngsters are here, the students, they will learn how to chisel their lives. So she is a model to be emulated, definitely. So நம்ம வந்து I think it is Osho சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, உன்னுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தரையாவது நீங்க வந்து மாற்றக்கூடிய நிலையில இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை வீண் அப்படின்னு. அது எவ்வளவு உண்மைன்னு நான் பேச வரல, ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய ட்ரூத்தை மட்டும் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம காரணமா இருக்கோம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னா எவ்வளவு கிரேட் இல்லையா? ஸோ the life she is leading is such a one. She is instrumental in shaping many people. நிறைய பேர் அவங்க லைஃப்ல பெட்டர் பொசிஷன்ஸ்க்கு வர்றதுக்கு ஷேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வித் a lot of dedication. எந்த ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவுமே நான் பார்க்குறேன். இட்ஸ் அவுட் ஆஃப் sheer love for the profession or love for humanity. அந்த மாதிரி தான் எடுத்துக்காட்டு. So I would like to say give it as a message to the youngsters. You are really lucky to have such a principal, and you have witnessed how she does things. So definitely you might have been touched by her influence. You will be definitely steeped by goodness and divinity to reach better levels. And with these words, I thank you all and thank you for having given me this opportunity. சொல்லி இன்மையும் செயலில் வன்மையும் கொண்ட முனைவர் தமிழரசி அம்மாவும் எங்கள் கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களும் ஒத்த மன உணர்வுகளால் இன்று மட்டுமல்லாமல் என்றும் நட்போடு வாழ
பிறரின் வளமான வாழ்விற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் எங்கள் கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்திய உங்கள் நல் நெஞ்சத்துக்கு எங்களின் நன்றிகள் பல. அடுத்தபடியாக இக்கல்லூரி விழாவிற்கு சேலம் ஏஎஸ் கல்வி குழுமங்களின் நிறுவனரும் நம் கல்லூரி முதல்வர் அம்மாவின் மாணவருமான ராஜ விநாயகம் அவர்களை மாணவர்கள் தங்கள் கரவொலியோடு வருக என வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வில் அடுத்தபடியாக நேர்பேராசிரியராக பணி நிறைவு பெற்ற முனைவர்களே குந்தவி அம்மா அவர்களை எங்கள் கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களை பாராட்டுரை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கிறோம். சித்ரா, நீ லைப்ரரி போ. லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஃபோன் Beloved principal of this esteemed institution, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நீ பேசணும். distinguished academicians and practitioners, ஃபோன் வாங்கி பண்ணு. அவங்ககிட்ட நம்பர் members of various faculties, and my dear students, warm greetings to you all. At the outset, before I begin, I would like to wish my 34 years of a bonded togetherness to a human par excellence, Dr. B.A., and then continue my short speech. Congrats to you, madam, for your first phase of accomplishment, and my best wishes for many more accomplishments in the many phases of your career also. With this, a very small memento from the Sweetam family, I hand it over to you. மேம் லஞ்ச் டைமில் லஞ்ச் ரெடியாக இருக்கிறீங்க. லஞ்ச் ரெடியாக இருக்கிறீங்க. லஞ்ச் டைம் இன்னும் வரலையா? இப்போ தான் எடுத்துருவாங்க. As a member of the department, let me start in English, for it is that language that has given me a survival. I started with that, and now let me continue with the mother tongue, for let it be known to everyone also. Yes, எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் இப்போ இருக்கிற இந்த சில மணித்துளிகள் என்னால் சொல்ல முடியும். இதில் எத்தனையோ பேர் வந்து நான் இவ்வளோ வருஷத்து பழக்கம் எல்லாம் சொல்கிறாங்க. எங்களுடைய பழக்கம் என்பது நான் நட்பு என்று அதை குறிக்கிக் கொள்ள விரும்பவில்லை. I don't want to narrow it down to mere friendship, because friendship is equated to many categories, many aspects. That is what I consider. It may be based on power, it may be based on influence, it may be based on class, it may be based on gender, and first and foremost, it is based on a communal bonding. I wanted to squash that communal bonding with her, because now at the outset I openly say that we belong to the same community, but still I wanted to maintain a distance with her just because we belong to the same community. This is what I told her also. Illa madam, வேண்டாம், நம்மளுடைய க்ளோஸ்னஸ் வந்து கடைசியில் எல்லாரோட பார்வையிலையும் அது கம்யூனலாக தெரியும். அப்படிங்கிறதுனால வெளிப்படையாக நம்மளுடைய நட்புங்கிறதோ இல்லை அந்த பாண்டிங்கிறதோ யாருக்குமே தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் 34 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நானும் அவர்களும் ஒரு அடையாளம்.
and I had that principle in mind. அப்பயும் அவங்க சொன்னாங்க ஏன் மேடம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை the society will look at it, but let it be a silent bonding. ரொம்ப சைலண்டா இது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கே வந்து we continued that many do not know. அவங்களுடன் என்னுடைய தொடர்பு என்பது பாண்டிங் என்பது எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அவங்களுக்கு நினைவு இருக்குமா என்னன்னு தெரியல. It was on September 9th, 1990 in the campus Vaishya when she came to attend the interview. She attended the interview and she went all alone, where I was witnessing her that she was going all alone. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, என்ன வந்தாங்க இவங்க பாட்டுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு போறாங்களே, ஏன் நிற்கல தனியா போறாங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் தட் கண்டினியூட் later again she joined in Vaishya, and after that many more events also. That is entirely different. But to this, at this outset, 4 attributes I wish to give her, and the non-attribute in the future generation who use ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, particularly for women, I would like to say, one is academician par excellence, dedication par excellence, integrity par excellence, and there is another attribute. அதை தமிழில் வச்சிருக்கேன், அதை கடைசியில் அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன். அது ரொம்ப லோக்கலாக சொன்னால் எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்காக ஐ ரிசர்வ் தட். ஃபர்ஸ்ட் அந்த அகாடமிக் பார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அகாடமிக் பார் எக்ஸலன்ஸ்க்கு காரணமாக இருந்தது அந்த டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின்டு டெடிகேஷன்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு தெரியும். இட் இஸ் நாட் ஸோ ஈஸி டு அச்சீவ். எப்படி வேணா வரலாம், என்ன மாநிலம்னா என்ன பவருக்கும் வரலாம், ஆனால் ஒரு சின்சியாரிட்டியோட, ஒரு ஆனஸ்டியோட, ஒரு ஹார்ட் ஒர்க்கோட, ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பாத்தில் வந்து இந்த இடத்துல நிற்கிறது அப்படிங்கிறது வந்து வெரி வெரி ரேர். ஷீ இஸ் அ ரேர் ஃபினாமினல். ஷீ இஸ் அ ரேர் அகாடமிஷியன் பார் எக்ஸலன்ஸ். நம்பர் 1. டெடிகேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி யூ நோ தட் ஸ்டூடெண்ட்ஸாகவும் தெரிஞ்சிருக்கும், டீச்சராகவும் தெரிஞ்சிருக்கும், ஆஸ் அ ஃபேமிலி ஆல்சோ everyone would have known that. And apart from that, integrity is something which is very very rare. And the integrity example is the crowd here, is the mass here. It is a mass par excellence. அந்த இன்டெகிரிட்டியோடு வர்றது அப்படிங்கிறது எல்லாரும் வேணும், எல்லாரும் இருக்கணும், எல்லாரோட ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்ங்கிறது வந்து எல்லாருக்கும் வராது. That is very very important for everyone. And apart from that, the last trait I would like to say as an administrator and also with all the other aspects, இறங்கி அடிக்கிறது அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. I think you would have heard that word. அப்படி எத்தனை பேர் வந்து இறங்கி அடிப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. She is such a person to achieve a goal, to achieve a vision. If at all she feels that it is a vision that should be attained, she will go to any extent to see that it is accomplished, and that accomplishment is what that we are witnessing here. So it is integrity par excellence, dedication par excellence, and it is academician par excellence. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும், just one example, as we are running short of time in this day, I wish to say that எல்லாரும் 7 நாங்கள் ஒரு சில காலம் கழித்து நாங்கள் 2007 ஒரு NAAC வந்து 2006 நினைக்கிறேன் முதலாக ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த NAAC விசிட் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து 30 பேர், 30 members இந்த டிபார்ட்மெண்ட். அதில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்து விமன், 27 பேர் மென். 27 மென்னுமே NAAC விசிட் வராங்க, பயந்தாங்க. All of them had a fear. ஐயோ வர போகிறாங்க,
என்ன கொஸ்டின் கேட்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் மேடம் பார்த்துக்கணும், நீங்கள் தான் மேடம் பார்த்துக்கணும். தட் இஸ் வாட் தே செட். ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இப்படி இருக்கே, 27 வருஷமா எப்படி அந்த டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட்டை முதல்ல கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நாங்க 3 பெண்களும் தான் ஒரு தொடப்பத்தை எடுத்து அதை கழுவணும். அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஈகோவும் யாருக்கும் இல்லை, யாரும் எதையும் நினைக்கல. அதை பார்த்த ப்ரொஃபஸர்ஸ் ஏன் நீங்க பண்றீங்கன்னா, it is a place of worship and that place of worship should be kept clean, and we did it. We joined together. That integrity I don't think many will have. இந்த தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டியது. And last, just to conclude my speech, with all the blessings of God Almighty, with these few words and these traits, I wish her all happiness, all health, and let it continue, and hope and wish that certainly she will attain many more accomplishments to all her glory. I wish God will guide her. Thank you so much. நேர்மை, உண்மை, அர்ப்பணிப்பு தன்மை இக்குணங்களே முதல்வர் அம்மா அவர்களின் உயர்வுக்கு காரணமாக விளங்கியது என்பதை சொல்லி புகழ்ந்தார். எங்களின் நட்பு ரயில் சிநேகம் அல்ல, எங்களின் பாச பிணைப்பு நட்பு என்ற குறுகிய வட்டத்திற்கு புரிகிறார் என்று சொல்லி சென்ற முனைவரே குமரி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக உதவி பேராசிரியர், இணை பேராசிரியர், முதல்வர் என மாணவர் எவ்வளவு உயர்வுக்கு சென்றாலும் ஆசானுக்கு எப்பொழுதும் மாணவரே. அவ்வகையில் நம் முதல்வர் அம்மா அவர்களை செதுக்கிய சிற்பியான மேலாண் முதன்மையர் பாவை கல்வி நிறுவனங்களில் மேலாண் முதன்மையாக விளங்கிய முனைவர் ரா. கஸ்தூர்பாய் அம்மா அவர்களை பாராட்டுரை வழங்கிட அன்போடு அழைக்கிறோம். ஆரம்பமே ரொம்ப கலகட்டி. அனைவருக்கும் வணக்கம். முனைவர் அன்பரசி அவர்கள் இதுதான் அழகு தம்பி சுந்தரத்தின் காதல் மனைவி மட்டுமே என்று நான் நினைத்திருந்தேன். இங்கு வந்து பார்த்த பொழுதுதான் அவருக்கு நிறைய காதலிகள் இருக்கின்றார்கள் போல. உங்களுக்கு போட்டியாக ஒரு வகையில் எனக்கும் அவள் காதலி. அந்த காதலிக்கு ஒரு பாடல் சொல்ல வேண்டாமா? நெஞ்சாங்கூட்டில் நீயே வாழ்கிறாய், நெஞ்சாங்கூட்டில் நீயே வாழ்கிறாய், என் நெஞ்சாங்கூட்டில் நீயே வாழ்கிறாய், அங்கே நெஞ்சாங்கூட்டில் நீயே வாழ்கிறாய், உன்னை வாழ்த்த வந்து நின்றேன், வாழ்க்கையும் ரசப்படவில்லை, அங்கே அங்கே என் நெஞ்சாங்கூட்டில் நீயே வாழ்கிறாய். கண்ணுக்கு மை அழகு, அப்புறம் என்ன கவிதைக்கு பொய் அழகு சொல்லக்கூடாது. எப்படி மாத்திக்கணும்னா, கண்ணுக்கு மை அழகு, கவின் உரைக்கு மெய் அழகு. மெய்னா என்ன? உணர்வு அழகு. அந்த உணர்வுல தான் என் நெஞ்சாங்கூட்டின்னு நான் சொல்றேன். இந்த அன்பரசுங்கிற ஒரு அதிசயம், அதிசயத்திற்கெல்லாம் அதிசயம்னு சொல்லிக்கிடலாம். அதனுடைய சூட்சமம் என்னன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான். When you go home, you remember this word. அன்பரசி is an alchemist. ஆல்கெமிஸ்ட்னா மாணவர்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு ரசவாதி, அரசியல்வாதி மாதிரி இல்ல, ரசவாதி. இந்த ரசவாதிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதாரண பொருளை
மதிப்புமிக்க பொருளாக மாற்றுபவன். சாதாரண உலோகத்தை மதிப்புமிக்க உலோகமாக மாற்றுகின்றவனுக்கு பெயர்தான் அல்கெமிஸ்ட். டாக்டர் அன்பரசி இஸ் an alchemist. நீங்கன்னா உங்களுக்குள்ள அல்கெமிஸ்ட்ங்கிறது இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மாற்றத்தை கொடுப்பவன். அந்த மாற்றம் ஏமாற்றமாக அல்ல, மடை மாற்றமாக நமக்கு ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தது. உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை மாணவர்கள் என்ற முறையில் சொன்னீர்கள். சக பணியாளர்களும் சக தோழிகளும் அவர்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை சொன்னார்கள். இந்த அன்பரசி இம்பாக்ட் இல்ல, இந்த அன்பரசி என்ற அதிசய இம்பாக்ட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் ரிசர்ச் சூப்பர்வைசர் ஆகணுங்கிற ஒரு கனவு மைப்பட வேண்டும், காரியமாவது வசப்பட வேண்டும் சொல்ற மாதிரி அந்த கனவை நினைவாக்கிய என் முதல் மாணவி அன்பரசி. எப்படி தெரியுமா, அந்த ரிசர்ச் சூப்பர்வைசர் ஒரு பூக்கூட மாதிரி. அதில் விழுந்த முதல் மாலை மணமாலை, ஒரு அன்பு மாலை, அன்பு கரசி. அதற்கு பின்னே வந்த இரண்டாவது மாலை தமிழரசு. நீங்கதான் ரெட்ட கிழவின்னு அதுவும் ஒரு கிழவிங்கிற கானடேஷன்ல என்னுடைய இரட்டை குழந்தைகள் என்று நான் குறிப்பிடுவதில் ஆசைப்படுகிறேன். சரி, இந்த ஆல்கெமிஸ்ட்ங்கிற சேஞ்ச் ஒரு டீச்சருக்கு இன்னொரு மாணவி என்ன சொல்ல, அப்போ அவர் டீச்சர். அப்போ என்ன இம்பாக்ட்னா, உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், 2005 ரிசர்ச் சூப்பர்வைசரா ஒரு தகுதிக்கான ஒரு சான்றிதழ் எனக்கு வழங்கப்பட்டது. She joined, என்னுடைய மாணவியாக சேர்த்தார். அவர்கள் எழுதி கொண்டு வருகின்ற அந்த வார்த்தைகள், அந்த சொல்ல ஆடல், சொல் ஆளுமை ரொம்ப சத்தியமா சொல்லணும், ரொம்ப புரியாது எனக்கு. அன்னைக்கு நைட் எல்லாம் உட்கார்ந்து ரொம்ப ஆனஸ்டா I used to refer to the dictionary to understand the depth of the words that she had been using. எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. உண்மையை சொல்லணும்னா அப்படிதான் இருக்கும். இதற்கு அடுத்து என்ன சொல்ல போகிறார், அடுத்த சாப்டர் என்ன இருக்கும், இன்னும் அதுக்கு ரொம்ப உதாரணம் சொல்லணும்னா, she worked on drama. விஜய் டெண்டுல்கர்ங்கிற ஒரு டிராமட்டிஸ்டுடைய கதைகளை எடுத்துதான் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு டிராமாவினுடைய அந்த டிசர்டேஷன், அந்த ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சாப்டரா எழுதுவோம் இல்லையா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி அடிச்சு தூள் கிடப்புற மாதிரி எப்படி இருந்தது தெரியுமா, கர்டன் ரைஸ். சாதாரணமா ஒண்ணு எழுதுனா அதுக்கு என்ன சொல்லுவோம், சொல்லுவோம். அப்படிதான் பழக்கம், ஒரு ட்ரெடிஷன். நாங்கெல்லாம் ஒரு 90 கிட்ஸ் மாதிரி ரொம்ப ஓல்டிஸ் இல்லையா, பெஸ்ட் நம்பர் வச்சிருக்கியா? அப்படிதான் பழக்கம். இவர்கள் எழுதிய அந்த சரி, வண்டி போட்டு பஸ் ஸ்டாண்ட் ஒரு வார்த்தை பாருங்க. அதை அனுமதிக்கலாமா என்று எனக்கு தெரியவில்லை. சற்று லைவ் விட்டு வருது. ஏன்னா அந்த ட்ரெடிஷனை நானே ரெக்கார்ட் பண்ணேன். அந்த ட்ரெடிஷனை உடைச்சு புதுசா ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு ரெஃபரன்ஸ் யாரு, எனக்கு ஒரு வாத்தியார் இருப்பாரு, எனக்கு ஜோசப் துரைராஜ். தி காந்தி கிராம இவங்க ரெண்டு பேரும் வரல, மத்த எல்லாரும் பேசினாங்க. இல்ல வந்துட்டாங்க இவங்களும். இவர் வரல. அனுமதிக்கலாமா என்று கேட்டபோது அவர் அப்படி ஆனந்தப்பட்டார். இப்படியும் ஒரு மாணவியா, இப்படித்தான் மாணவி இருக்க வேண்டும். கங்காதரன் முதல்ல ஏபிசி போட்டுருங்க, ஏபிசி போட்டுருங்க. அந்த வைரத்தின் மீது போகிறார். இது உண்மை, சத்தியமாக அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள். தீசிஸ் பேஜஸ் படிச்சுட்டு அதுக்கு நான் நினைச்சேன், சில கிளாஸ்ல எல்லாம் சில பேர் சும்மா சில கிளாஸ் அப்படியே சாதாரணமா ஒரு டீச்சர் கலந்து போயிடலாம். ஆனா சில துருதுருன்னு இருக்கும் பாருங்க, டாக்டர்ஸ் இப்படிலாம் இருக்கிற அவங்க கிளாஸ்ல சும்மா ஒரு வாத்தியார் போகுது அப்படி பட்டி வேலை பிடிக்கும். அப்படிதான் அன்பரசுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அன்பரசுக்கு திருத்த வேண்டும், என்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்று என்னை நான் பேசுறேன்னு சொன்னாங்க. அந்த மாற்றத்தை, அந்த ஏற்றத்தை எனக்கு இந்த ஜெயலட்சுமிலாம் விடுங்க, இதோட நிறுத்தலாம். இவங்களாம் வந்து கேட்டா பேசலாம், எல்லாம் விட்டுறலாம்.
the best pieces 2008ல நிறைய யுக்திகள் நான் அதை கையாண்டு அது டெக்ஸ்ட் ஆகட்டும், அது விஷுவல்ஸ் ஆகட்டும், அவங்க பண்ண வைவா பிரசன்டேஷன் அப்படி ஒரு டிராமா தோத்து போயிடும், ஒரு இசையமைப்பாளர் தோத்து போயிடுவான். அது பாடலும் அந்த நயனமும் அந்த நயமும் அந்த கேள்வி கேட்ட விதம் அது வேற லெவல், அது வேற லெவல் தான். அப்படிப்பட்ட ஒரு அப்புறம் ஒரு பர்சனல் எப்படி பெரிய ஆளா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு நமக்கு இருக்கின்ற வந்திருக்கின்ற மாணவிகள் அப்படி அமைகின்ற பொழுது நாம் எந்த லெவல்ல இருக்கோ அவங்க லெவலுக்கு உயர வேண்டும் என்ற ஒரு பண்பை எனக்கு கற்றுக் கொடுத்தவள் அன்பரசி தமிழரசி வருகிறது. ஒரு ஹியூமிலிட்டி. மூணாவது விஷயம் என்னன்னா values of life. values of lifeல விழுங்கியங்கள்ல ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட கேபிள் மட்டும் இருக்கு, எடுத்து போடுங்க. சரி அந்த கேபிள் அது அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்த ட்ரீட் நினைக்கிறேன். அவங்க அப்பா வேல்தம்பி அவர்கள் நான் நர்த்தகிங்கிற ஒரு திருநங்கை ஒரு நடனத்திற்கு ஏற்ப தமிழ் சங்கம் சேலம் தமிழ் சங்கத்தை அப்போ ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. நேரம் ஆயிட்டு அப்போ எல்லாரும் எங்க வீட்டுக்கு போய் எப்படி சாப்பிடுவாங்கன்னு நினைச்சு அப்படியே ஒரு சாப்பாட்டு பொட்டலங்களை எல்லோருக்கும் வழங்கினார். அந்த உணவு பரிமாறுதல், பசியெடுத்து உணவு பரிமாறுதல்ங்கிற உணர்வு, the values of life she was inherited from the parents. அதுதான் அந்த ஆசிரியரை கவனம் எங்க போனாலும் அப்படி அன்பரசியை கூட்டிகிட்டே போவான். அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க வேறவர் அன்பரசி goes, the whichever height she just goes now, there will be a space for the studio. அப்படி என்னை ஒரு அழகு பார்த்த ஒரு உயர்ந்த மனித சப்போர்ட்டுக்கு கை வலிக்குது நிறைந்து சொல்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்துருக்கணும். அந்த சுந்தரத்தை பத்தி சொல்லவே வேண்டாம், அந்த சிரிச்சு எல்லாமே அசைக்கிறார். அவ்வளவு ஒரு எளிமை, எவ்வளவு பெரிய ஏரோப்ளைன் பறக்கிற ஒரு கம்பெனியினுடைய ஓனர் அவர் எப்படி சாதுவா இந்த பூனை கால் பிடிக்குமான மாதிரி அப்படி அமைதிய அந்த ஒரு நளினம், அந்த ஒரு ஒத்துழைப்பு. மனைவிகள் இவங்க தீசிஸ் நாங்க கரெக்ட் பண்ணிட்டு இருப்போம், அவர் வெளியே இருப்பார், வெளியே உட்கார்ந்து இருப்பார், அமைதியா இருப்பார். நாங்க முடிச்சு எல்லாரும் வர வரைக்கும் இப்போ மனிதனுடைய வளர்ச்சியில் கண்ணனுக்கு என்ன ஒரு பங்கு? தமிழரசி சொன்ன மாதிரி தான், அவர் செலிபிரிட்டி ஹஸ்பண்ட், அதனால இவள் ஒரு செலிபிரிட்டி. தான் உயர்த்தி தன் மனைவியை உயர்த்தி அழகு பார்க்கின்ற ஆண் மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியும் இல்லையா? அப்புறம் உறவு பாரு, சித்தப்பாட்டு மருமகன் மாதிரி மகள் மாதிரி எனக்கு உறவு கிடைத்தது, எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப உறவு கிடைத்தது, அன்பு கிடைத்தது. அதற்கெல்லாம் நான் கடமைப்பட்டவன். இறுதியாக சொல்கிறேன், நான் காதலி என்று சொன்னேன் அல்லவா, பாரதம் கூட கண்ணனின் காதலர் கண்ணனின் காதலி என்று சொல்லியிருக்கிறார். அந்த பாட்டுல எங்கிருந்தோ வந்தால் இடைச்சாதி நான் என்ற மாத்திக்கிறேன். எங்கிருந்தோ வந்தால் அன்பு சாதி நான் என்றார், ஈங்கிவளை யார் தரவே என்ன தவம் செய்துவிட்டே. எங்கிருந்தோ வந்தால் அன்பு சாதி என்றால் ஈங்கிவளை யார் தரவே என்ன செய்துவிட்டே. கண்ணனால் பேசி வரும் நன்மைகள் கிடைத்து வரும் நன்மைகள் பேசி முடியாது. கண்ணனால் கண்ணனின் காதலியா அன்பு என்ற என் காதலியா எனக்கு கிடைத்து வரும் நன்மைகள் மற்றவருக்கு கிடைத்து வரும் நன்மைகளை பேசி முடியாது. ஏன் நண்பனார் மந்திரியார் நல்ல ஆசிரியருமார் பண்பிலே தெய்வமார், நல்ல திராவிட பண்பிலே தெய்வமார், தெய்வம் மனுஷ ரூபிலே வந்த பண்பிலே தெய்வமார், பார்வையிலே சேவகனார், எங்கிருந்தோ வந்தால் இடைச்சாடினார் என்றால் ஈர்த்து விடை அந்தரவே என்ன தரம் செய்துவிட்டு உன்னுடைய பயணம் தொடர்ந்துவிட்டோம். இது புதியதொரு பயணமாக தொடர்ந்துவிட்டோம். உன்னுடன் இருப்பவர்களை சந்தனமாக நீ மாற்ற வேண்டும். ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் விளைந்திருக்கிறேன். கூழாங்கல்லை வைரக்கல்லாய் மாற்றும் மாயாகால வித்தைக்காரியே எமது மாணவி, குருவை மிஞ்சிய சிஷ்யாய் வாழ்ந்தவர் எமது கல்லூரி முதல்வர் என்று தம் மாணவியை புகழ்ந்து தள்ளிய குருவிற்கு நன்றிகள்.
சிறப்பு வாய்ந்த ஒரு பணிநிறைவு பாராட்டு விழாவில் வாய்ப்பு நல்கிய கலைத்து வளரோடு நன்றியை பாராட்டுகிறேன். சார் தங்கராஜ் சார் சார் கொடுத்துருங்க சார். ஆமாம், அதுக்கப்புறம் இல்லை இது நான் என்ன சொல்கிறேன்னா இவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க பேசுகிறேன்னா பேச அதுக்கப்புறம் வந்து சொல்லட்டும், நம்மளாம் கூப்பிடுவாங்க. இவர் ஏவிஎஸ் காலேஜுக்காரர் வந்து அவர் வரது வாய்ப்பு இருக்குது. ஜிக்கு அப்புறம் அவர் பார்த்துக்கலாம். பையன் டயர்டாகிடும். எங்கே காணும் பாதி கூட்டத்தை. எங்கடா போறீங்க? இப்படியே இருந்தால் கூட்டம் கலைஞ்சிருக்காங்க. இது அங்கே பாருங்க, எல்லாம் அங்கேயும் போகுதுங்க. மேடம் எங்கே மேடம் அங்கேயுமே படி போயிட்டு ஒளிப்பெருக்கும் பசி எடுத்துருந்தீங்க சார். பாருங்க அங்கங்கே எங்கே போயிட்டே இருக்குதுங்க. இப்போ சேரெல்லாம் காலி. அங்கே பாருங்க. பசியாகிய ஒளிப்பெருக்கிக்கு நன்றி தெரிவித்து வெப்ப அலை காற்றாக வீசிக்கொண்டிருக்கின்றது வேளையில் மாணவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருப்பதற்கு காரணமாக நன்றியை பாராட்டி சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் நானும் பங்கேற்றேன் என்கின்ற உணர்வோடு மரியாதைக்குரிய அன்பர் சேவாவுடைய இந்த ஓய்வு விழாவில் நான் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்கின்ற கேள்வி தான். இங்கே ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கக்கூடிய நான் திரைப்படம் எடுத்துவிட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக இங்கே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று நான் சிந்தித்து பார்த்தேன். நிச்சயமாக இல்லை. எனக்கும் மரியாதைக்குரிய அன்பர் சேவாவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. அது ஒரு கொள்கை உறவு. அவருடைய தந்தையார் நேர்நம்பி அவர்கள் தமிழ்ச்சங்கத்திலே பணியாற்றிய போது அவரோடு பணியாற்றியவர் குறித்து அவரோடு பணியாற்றுகின்ற ஒரு ஒற்றை காலத்தின் காரணமாக இங்கே நான் விளையாடுகின்றேன். நான் இங்கே ஒரு அதிசயத்தை பார்த்தேன். வயதால் கிழமையான மூதாட்டியான ஒரு பெருமாட்டியார் இங்கே அழகாக பாடி வாசிக்கிறார். வயது குறைந்த இளைஞர்கள் அன்னையாக தன்னை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கவிதை வாசிக்கிறார்கள். பேராசிரியர் மக்கள் இங்கே நிர்வகிப்போடு பார்க்கிறார்கள். இளைஞர்களும் பார்க்கிறார்கள், வயதானவர்களும் பார்க்கிறார்கள், சம வயதோடு இருப்பவர்களும் பார்க்கிறார்கள், என்னை போன்று இங்கே வந்திருப்போர் பார்க்கிறார்கள். இத்தனை வார்த்தைக்கும் சொந்தக்காரியா இந்த பெண்மணி அப்படி என்ன சாதித்து விட்டார் என்கிற கேள்விக்கு மனதிலே இருக்கக்கூடும். அவர் சாதித்தது பஞ்சமல்ல.
அவர் சாதிப்பதற்கு அடைந்த துயர்கள் பஞ்சம் இருந்திருக்கார். அது நிறைவாக இருந்திருக்கு. ஏனென்று சொன்னால் ஆண் என்றால் ஆளக்கூடியவர், ஆணுக்கு மட்டுமே ஆளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆண் ஆழ்மிக்கவன், பெண் பெறுபவன், பிள்ளைகளை பெறுபவன் பெண் என்கின்ற அந்த உடலையே மாறாக ஒரு பெண் இங்கே ஆளுமையோடு இருக்கிறார், இருக்க முடியும் என்கின்ற அந்த ஆளுமைக்கு சொந்தக்காரியாக அம்மையார் இருந்தார் என்கின்ற அந்த ஒற்றை சாதனைக்குத்தான் இத்தனை பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்திலே சட்டத்தை தூக்கி எழுதுகின்றார். பெண்ணுக்கு உரிமைகள் தந்தை பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க பெண் உரிமைக்காக 95 வயதில் போராடி போராடி சோர்ந்து போனார். பெண்களுடைய உண்மை கூறாக ஒற்றை கூறாக எவையெல்லாம் படிக்கப்படக்கூடாது, யாரெல்லாம் படிக்கக்கூடாது என்று சமூகம் தடுத்ததோ அந்த சமூகத்தை புரட்டி போட்டு ஒரு தமிழச்சியாக இருந்து ஆங்கிலத்திலே முதல்பட்ட பெற்று தன்னை ஒரு ஆளுமிக்க பேராளுமையாக மாற்றிக்கொண்ட அந்த சாதனைக்கு சொந்தக்காரியாக இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு அப்படி ஒரு லட்சிய சிந்தனையோடு பெண்களுக்கு உதாரணமாக, ஆண்களுக்கு உதாரணமாக, பெண்களுக்கும் காதலியாக, ஆசிரியருக்கும் காதலியாக, அத்தனை பேருக்கும் காதலியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெருமாற்றுடைய மனிதர்கள் என்பது போற்றப்பட வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது. அந்த அளவிலே அவர் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் நிறைவேறாதவர்கள். பெண்களுக்கு எப்படிப்பட்ட பெயர் என்று ஒரு காலத்தில் பெண்களின் பெயர் சிவகாமி, ராஜேஸ்வரி, மகேஸ்வரி, காரியம்மா, காரியம்மா, கீழியம்மா, புண்ணியம்மா. அப்படிப்பட்ட பெண்பால் பெயரில் இருந்து மாறுபட்டு நின்று பெயரிலே கூட பூர்த்தி செய்த ஒரு நிறுவனத்தின் அம்மையார். அன்பரசியம் என்ற பெயரை வைப்பதற்கே அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை காரணப்பட்டது. அப்படிப்பட்ட பெயரை சுற்றி அந்த தந்தையார் அழகமாற்றிருக்கின்றார். ஐயா வேந்தம்மையாருடைய அந்த புகழ் போட்டுள்ளார். இளையாருக்கு அவருடைய வளர்ப்பு என்பது, அவருடைய ஆளுமை என்பது நண்பரசியின் அறிவுக்கரசியாய் ஆளுமை அரசியாய் இருக்கிறது சொன்னால் நிறைவு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கு நான் பெருமை செல்கின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆங்கிலம் படித்து தமிழரசியே ஆதிக்கு உழைத்து அதிகம் படித்து முதல்வராய் உயர்ந்த நண்பரசியே மாணவன் சிரிக்க மண்ணில் விழுத்தலாய் அழைப்பாளராய் ஆன மாணவரசி இருக்கும் கல்வியை கெடுக்கும் தேவாய் பெண்மைக்கு வழங்குகின்ற நெஞ்சு கற்பித்த ஆதரசியே ஆப்பிள் கல்லூரியில் கொடுத்த இந்து மலரே பேரரசியே அன்பரசியே. இது பணி நிறைவல்ல, உங்கள் பணிக்கு நிறைவல்ல, இதுதான் உங்கள் தொடக்கம். எழுதுங்கள், மக்கள் ஏற்றவரை எழுதுங்கள், பணியுங்கள், உங்கள் மண் பயன்பட பணியுங்கள், சொற்பொழிவாற்றுங்கள், சொற்பொழிவாற்றுங்கள், தமிழ்நாடு வாழ்வான சொற்பொழிவாற்றுங்கள், சுற்றி சுழற்று பணியாற்றுங்கள், சமூகம் சமத்துவத்தையாடைய சுற்றி சுழற்று பணியாற்றுங்கள் என்று வாழ்த்தி உங்கள் பணிகளை சமூக பணியாற்ற, சமூக தலைமையாற்ற பயன்படுத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்பு நல்கிறார்கள். பசி மயக்கம் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, மைக்குக்கும் வந்துவிட்டதோ என்று மைக்கும் வேலை செய்யும் மருத்துவனும் பாராட்டுரை வழங்கியே ஆக வேண்டும் என்று முனைப்பால் நின்று பாராட்டுரை வழங்கிய மாறி கருணாநிதி அவர்களுக்கு நன்றி. தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தந்தை என்ற உறவுகள் குடும்பத்தில் மட்டுமல்ல பணிச்சூழலிலும் சாத்தியம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் சேலம் 2 அரசு கலைக்கல்லூரியின் தூங்கலாம் ஆசிரியர் பெரும் தகமைகளுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதன் வழியாக முதலில் இணை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் கங்காதரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடும் பண்போடும் அழைக்கிறோம். மைக் இருக்கா? இந்த மைக் பேச அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மதிய வேளையில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 30 நிமிஷத்தில் இந்த நேரத்தில் பெரும்பாலான பேர்
இது கொடுத்துடுவோம். இன்னும் அங்கே ஹீட் ஆகிடுச்சு. வைஷ்யா கல்லூரியில் உதவிமான பதில் குறிப்பிட்டது போலதான் வைஷ்யா கல்லூரியில் உதவிமான வந்து புதுப்பிறந்தா இருக்கும் போது அதுக்கு அடுத்து நான் 2வது நிலையில் அதுக்கடுத்து ஒரு இன்டர்வியூவில் வந்து மேடம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. மேடம் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் எடுக்கும் போது ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் அந்த ஸ்கூலிங் ஈவினிங் அப்படிங்கிற போயம் எடுத்தாங்க. ஆனால் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த வாசகம் வந்து இன்றைக்கு எனக்கு ஞாபகம். இந்த ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கிறதுல கிட்டத்தட்ட அன்னைக்கு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பேர் இருப்பாங்க. மதிய வேலையில் தான் நடந்தது. உதவி வேணும் நானு அதே போல் அந்த கல்லூரி இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் இவங்க எல்லாருமே உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த போயத்துடைய இம்ப்ரெசிவான டெமான்ஸ்ட்ரேஷனில் எந்த விதமான ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இல்லாமல் இமீடியட்டா அப்பாயின்மெண்ட் மேடம் கிடைச்சது. மேடமுடைய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு இன்டெகிரிட்டியும் எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாது. இல்லை சொல்ல போனா 94 அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ல அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல உடனடியாக அந்த பணி நியமனம் கிடைச்சது மட்டும் இல்லை, அந்த கல்லூரியில அந்த டைம்ல இருந்த மாணவர்கள் வந்தோம்னா நம்ம ராஜாநாயக் சார் ஏவிஎஸ் கல்லூரிய தலைவராக இருக்கக்கூடியவர் நான் பார்த்து ரொம்ப வேண்டல். 94 வந்து அடுத்த வருடம் வந்து அவங்க மேடம் வந்து சௌடேஸ்வரி கல்லூரிக்கு அடுத்த வருஷம் பணி நியமனம் பற்றி போனாங்க. பிறகு 96 டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ல ஒன்றும் ராசிபுரம் திருவள்ளூர் அரசு கல்லூரிய அப்போ வந்து இருக்கக்கூடிய சக்தி இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அசமாக இருக்காங்க அப்படின்னா ராஜநாயக் சார் வந்து விக்ரமார் சார் அதே போல சக்திவேல் அதே போல அத்தியாபனம் வந்து மாணவர்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு வந்து மேடமுடைய அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல இது வரலையா? அதை ஆஃப் பண்ணுவாங்க. பிரேக் விட்டோம், பசங்களுக்கு ஏதாவது கொடுங்கிறது. அது எப்படி ஸ்கேட்டர் ஆகிடும். என்கிட்ட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்து ஊற்றி கொடுத்துருவோம். சார் பசங்களுக்கு என்ன தெரியுங்க?
நீங்கள் அவர் பேசுகிறது ஒன்றுமே கேட்குது. டாக்டர் கூட பேச சொல்லிடலாம். நீங்கள் அவரை சாப்பிட சொல்லாங்க. சார் போதும், பிரேக் கொடுங்க.